பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நகராட்சி பாதுகாப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் உமா ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர். என்னென்ன மாதிரியான எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு, விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டி மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 1,25,000 கனஅடி தண்ணீர் தற்போது காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவிரி ஆற்றின் கரையோரமான நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திற்கு உட்பட்ட ஜனதா நகர், ஓங்காளியம்மன் கோவில் வீதி, நாத்தா கவுண்டன் புதூர், ஜனதா நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள கரையோர மக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவே ஓங்காளியம்மன் கோவில் வீதி, ஜனதா நகர், நாத்தான் கவுண்டன் புதூர் ஆகிய கரையோர பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று பாதுகாப்பு முகாமிற்கு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு தேவையான உணவுகள், அடிப்படை வசதிகள், அதே சமயத்தில் சுகாதாரத்துறை சார்பில் வழங்கப்படக்கூடிய மருந்து ஆகியவற்றை இருப்புகள் இருக்கின்றதா, அதே சமயத்தில் தற்போது ஏதேனும் பொதுமக்கள் கரையோர குடியிருப்பில் இருந்து வருகிறார் என கரையோர குடியிருப்பு பகுதிகளில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் தாங்கள் பாதுகாப்பு முகாமை விட்டு யாரேனும் வெளியில் வரக்கூடாது, அதே சமயத்தில் காவிரி ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, துணி துவைக்கவோ, மீன் பிடிக்கவோ, செல்ஃபி எடுக்கவோ கூடாது என எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் தொடர்ந்து தங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா தெரிவித்துள்ளார். தங்கமணி, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.